ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரித்தா விஎன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முருகனோட முழு அருளை கிடைக்கணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். நான் இப்போது முருகனோட திருப்புகழை பற்றி தான் பேச போகிறேன். திருப்புகழ் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கு. அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. எப்படி அவர் பாடினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பல சிற்றின்பங்களில் அடிமையாகி அவருக்கு தொழில்நோய் பிரச்சனை வந்தது. மனதளவில் ரொம்பவும் உடல் அளவிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் உயிரையே விட்டுடலாம் அப்படின்னு திருவண்ணாமலை கோபுரத்து மேலே நின்று உயிரை துறக்கும்போது முருகா அப்படின்னு அவர் அறியாமலே அந்த வார்த்தை அவர் வாயில் வரும்போது முருகன் மயில் மேலே பறந்து வந்து அவரை உயிரோடு காப்பாற்றி அருணகிரி நீ திருப்புகழ் பாடணும். அவர் உடனே சொன்னார், முருகா எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற வரைக்கும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவர் சும்மா இருக்க சொன்னார். சில வருடங்கள் இல்லை, பல வருடங்கள் அவர் அமைதியாக உட்காந்து தியானத்தில் இருந்தோடனே அவரோட மனசும் சரியாயிடுச்சு, அவரோட நோயும் சரியாயிடுச்சு. அப்போ முருகன் காட்சி அளிச்சு என்ன சொன்னார்னா, அருணகிரி நீ திருப்புகழ் பாடணும். அவர் சொன்னார், எனக்கு என்ன தெரியும் ஐயனே அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட நாக்கை நீட்டு அப்படின்னு சொல்லி அவரோட நாக்கில் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை அவர் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் பாடு அப்படின்னு முத்தா பாடு அருணகிரி அப்படின்னு சொல்லும்போது அவர் முத்தை தரு பத்தை தரு அப்படின்ற ஒரு பாடலை பாடினார். அதில் அது ஒரு பாட்டோடு நிற்காம அது மொத்தம் 16,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு அவ்வளவும் கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சதும் வெறும் 1,600 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் பாடல்கள். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பாடலை அதில் நம்மளுக்கு பிடிச்சதோ நம்மளுக்கு தேவையோ மனப்பாடம் பண்ணி அதை படிக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனையும் சரியாகும், முருகனோட முழு அருளும் கிடைக்கும். அவனோட ஒரு பிரச்சனைக்கான பாட்டு மட்டும் அதில் கிடையாதுங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கான பாட்டு அதில் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, ஆரோக்கிய பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, இல்லை மனசு நிம்மதி இல்லையா, இல்லை போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவம் போகணுமா, இல்லை இதுக்கு தான் அப்படின்ற ஒரு இதுவும் இல்லைங்க. அவ்வளோ பாடல்களும் நம்மளோட வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொரு நாளுக்கும் தேவைப்படுற பாடல் தான். நம்ம டெய்லியும் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கான பிரச்சனைக்கான பாடலை தேர்ந்தெடுத்தும் படிக்கலாம், இல்லை முருகனை நினச்சி அவனை பாடி வழிபடணும் பாராட்டணும்னு நினச்சி படிக்கலாம். காரணம் 1000 இருக்குது. ஆனால் நம்ம முருகனை முழுசாக நம்பி திருப்புகழ் கண்டிப்பாக படிக்கணும். இந்த மாதிரி சரியான விஷயம் அழிஞ்சு போகவே கூடாது. நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும், நம்ம படிக்கணும். அப்போது நம்ம படித்து உணர்ந்த போது தான் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம நிச்சயமாக அதை கற்பித்து நம்ம சொல்லிக் கொடுப்போம், அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்குவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் படித்து உணருங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு காலகட்டம் தேவைப்படும். அதனால திருப்புகழை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிப்பீங்களோ, யூடியூப்பில் பார்த்து படிப்பீங்களோ, இல்லை புக்கு வாங்கி படிப்பீங்களோ தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சரியான விஷயம் நம்மளோட தமிழ் மக்களுக்கு கிடைச்ச விஷயம் அழிஞ்சு போகவே கூடாது. சும்மா ட்ரெண்ட்ஸில் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இல்லை ட்ரால் பண்ணிக்கிட்டெல்லாம் இல்லாமல் உண்மையாக உணர்வுபூர்வமாக நம்ம முருகனை நம்பி வழிபடணும். அப்படின்னா அதுக்கு முழுசாக திருப்புகழில் தான் முருகனோட அவ்வளோ புகழை போற்றி பாடியிருக்கார் அருணகிரிநாதர். உணர்ந்து பாடியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம முழுசாக முருகனை நம்பணும். நம்ம பாட்டை கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பாட்டு கேட்குறது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட திருப்புகழ் நம்மளுக்கு கிடைச்சது பொக்கிஷம், நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னு நினைக்கணும். முருகன் நிஜமாக சத்தியமாக வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முழுசாக முருகனை நம்பி பாடுங்க. கண்டிப்பாக நான் இந்த முருகன் அடியெடுத்து கொடுத்த அந்த முத்தை தரு பத்தி திருநகை பாடலில் நாளைக்கு பாடி அதோட விளக்கத்தையும் நான் பிரித்தா விஎன் சேனலில் போடுறேன். ஆனால் முருகனை முழுசாக நம்பிக்கை இருக்கிறவங்க திருப்புகழை இப்போவே பாட ஆரம்பிச்சிடுங்க. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் முருகன் பல சூழ்நிலைகளில் அருணகிரிநாதருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. அவங்க அம்மாவையும் மீறி அருணகிரிநாதரோட அன்புக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்காக கண்டிப்பாக அவர் ஓடி வருவார். கண்டிப்பாக முருகனை நம்புகிறவங்க திருப்புகழ் படிக்கணும். கண்டினியூஸாக பிரித்தா விஎனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி
திருப்புகழை பற்றி கேட்கணும். நான் எனக்கு வந்து முருகனோட புகழை சொல்லறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்படி இது ஒரு மூலிமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க.